ஆகவே மாட்டார். இதுதான் உலகத்தினுடைய வரலாறு. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரும் பேணுதலான ஒரு ஆட்சியாளர். உமர் பின் அப்துல் அசீஸ் என்றாலே எல்லோருக்கும் தெரியும். சொல்வார்கள், எல்லா ஆட்சியும் போதும், என்ன பௌதீக வளங்கள் என்று கேட்பார்களா? அவர்களுடைய ஆட்சியில மனிதர்கள் தங்களுக்குள்ள கேட்டுக்கொள்வாங்களா, எத்தனை குர்ஆன் நீங்க முடிச்சீங்க, எத்தனை குர்ஆன் முடிச்சீங்க, எத்தனை ரக்காத் ஒரு நாளைக்கு சுன்னத் தொழுவீங்க? இந்த பேச்சு தான் மக்களுக்கு மத்தியில் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆட்சி அல்லாஹ் கொடுத்தார். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி மிக பேணுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரையில் வந்தவர். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சக்ராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. ஒரு படை தளபதி வந்து கேட்கிறார், மஸ்லமா என்று சொல்லக்கூடிய, நீங்க மௌத்தாக போறீங்க, சக்ராத்தில் இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருக்கிறீங்க, ஆண் குழந்தைகள் பலர்கள் இருக்கிறார், ஆனா அந்த ஆண் குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்க சொத்துக்களை செல்வங்களை கொடுக்காம நீங்க மௌத்தாக போறீங்களே அப்படின்னு கேட்டார். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா இருக்கேன், நான் கொடுக்காம தடுக்க வைக்கிறேன், என்ன உள்ளதை கொடுத்துருக்கேன். ஆனா அதையெல்லாம் விட என் பிள்ளைகளை நான் அல்லாஹ் பயந்த சாலிஹைகளாக நல்லவர்களாக வளர்த்திருக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்களாம். குர்ஆனுடைய வசனம் ஓதி காட்டினாங்களாம், நல்லவர்களை அல்லாஹ் பொறுப்பேற்பதாக அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறார், நல்லவர்களாக நான் உருவாக்கி இருக்கிறேன், அல்லாஹ் என் குழந்தைகளை பொறுப்பேற்றுக் கொள்வான்னு சொன்னாங்களாம். பிற்காலத்தில் கேள்விகள் யார் கேட்டாங்களோ அதே போல வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து பொது சொத்துக்கள் இருந்து பேணுதல் இல்லாமல், ஹராம் ஹலால் இல்லாமல், பேணுதல் இல்லாமல் பார்க்காமல் யார் கொடுத்தார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் பிச்சை எடுக்கின்ற அளவுக்கு நிலைமைகள் மாறியது. ஆனால் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி பிள்ளைகள் அல்லாஹ் பெரும் பெரும் கவர்னர்களாக அல்லாஹ் ஆக்கினான் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அதனால எங்களோட உணவுல பெற்றோர்களிடத்தில் இருக்க வேண்டியதுதான் ஹலாலான சம்பாத்தியம். இதை மட்டும் முதலாவது செய்யும். இரண்டாவது துஆ செய்யும். ஹலாலான சம்பாத்தியம் மிக முக்கியமானது. அது மிக ஒரு தாக்கத்தை செலுத்தும் பிள்ளைகள். இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இவருடைய வரலாற்றை பற்றி சொல்லும் போது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்திலே மிக மும்முரமாக நின்று வெற்றியை ஈட்டி கொடுத்தது. இவருடைய விஷயத்தில் சொல்லும் போது ஒரு நாள் இவரை கூப்பிட்டு அந்த தாய் சொன்னாங்களா, நீங்க இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மகனை பார்த்து கூப்பிட்டு தாய் சொன்னாங்களா, இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க மறக்க கூடாது, நான் உங்களுக்கு பாலூட்டும் போதெல்லாம், குழந்தையாக இருக்கும் போது பாலூட்டும் போதெல்லாம் உது செய்து கொண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டுதான் நான் பாலூட்டியிருக்கிறேன். உங்களுக்கு நான் உது செய்யாம ஸலவாத் ஓதாம உங்களுக்கு பாலூட்டிய வரலாறே கிடையாது. இதனாலதான் இந்த பெரிய ஒரு மகானாக இருக்கிறீங்கன்னு சொன்னார். ஆகவேதான் தாய்மார்களிடத்தில் இருக்கிறது பக்குவம் பேணுதல் இருக்கும் என்றால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களோட குழந்தைகளை மௌத்துக்கு முன்னாலே கண்குளிர்ச்சி மிக்க குழந்தைகளாக ஆக்குவான். கபரில் இருக்க கொலையும் எங்களுக்கு அந்த குழந்தைகளாக துஆன் வந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய கபருடைய சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துக்கள் அல்லாஹ் கூட்டிக் கொண்டே இருப்பான். இதுதான் நோக்கம். நாங்கள் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும், ஈமான் கொண்டு அவருடைய சந்ததிகளும் அந்த ஈமானின் அடிப்படையில் உம்மா வாப்பா பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று அல்லாஹ் பயந்து வாழ்ந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்ஹக்னா பிஹிம், நாங்க சொர்க்கத்தில் அவங்கள உண்டாக்கி வைப்போம். உலகத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது, பிரிச்சா எவ்வளவு கவலையாக இருக்கும். தாய் வேறு, தகப்பன் வேறு, பிள்ளைகள் வேறு, பெற்றோர்கள் வேறு இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றான், எல்லாரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வைப்போம். நாங்க எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் எங்களுடைய லட்சியம். உலகத்தினுடைய அற்ப சொற்ப கொஞ்ச கால வாழ்க்கைக்கு இவ்வளவு தயாராக உண்டா? இவ்வளவு பெரிய ஒரு வீடு தேவைப்படுது, வீட்டுல ஏசி தேவைப்படுது, ஃபேன் தேவைப்படுது, லைட் தேவைப்படுது, பெட்ரூம் அழகா இருக்கணும்.
நாங்க மறந்துட்டோம் என்னுடைய தனிமையில் இருக்கக்கூடிய சொந்த வீட்டை கபரை நாங்க அலங்கரிக்கிறத நாங்க மறந்துட்டோம். நேரத்தோட உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன அமல்கள் செய்யணுமோ அந்த அளவுக்கு முன்கூட்டி அவன் அனுப்பிக்கொண்டே இருக்கணும். இதுதான் ஒரு புத்திசாலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸாத், உலகத்தினுடைய இன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனை இன்பங்களையும் தகர்க்கக்கூடிய மௌத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக நினைத்து பாருங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்து வந்துட்டுண்டா அந்த ஊடே தலைகீழாக மாறுகிறது. வாப்பா மௌத், உம்மா மௌத், பிள்ளைகள் மௌத். இன்னைக்கு எவ்வளவு பேரை நாங்க அடைக்கிட்டோம். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நாளைய ஜனாசா இன்றைய ஜனாசாவை அடக்கம் செய்கிறது என்று சொல்வார்கள். இன்றைக்கு நாங்க குளிப்பாட்டோம், இன்றைக்கு ஜனாசா அறிவித்தல நாங்க கேட்கிறோம், நாளைக்கு எங்கட அறிவித்தல் அறிவிக்கப்பட போதும். இன்றைக்கு நாங்க மையத்து விட்டுக்கு போறோம், எங்களுடைய நாங்க மையத்தாக இருப்போம், ஜனாசாவாக இருப்போம், எங்களை பார்க்க வருவாங்க. இன்றைக்கு மற்றவர்களுடைய ஜனாசாவை நாங்க தொழுகிறோம், எங்களை தொழிக்க போறாங்க ஒரு நாளைக்கு. இவ்வளவு பெரிய ஒரு உண்மை இருந்தும் கூட உலகம் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. மறுமையினுடைய லட்சியத்தை எல்லாரையும் மறக்கடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. மறுமைக்காக எவ்வளவு தேடணுமோ அந்த அளவுக்கு தேடணும். அருமையானவர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியுடைய நோக்கம் இதுதான். படைப்பாளனோட பிரார்த்திக்கும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் எல்லோரும் அல்லாஹ்வோட தொடர்பாகிறோம். அந்த வீடு தஹஜ்ஜத் தொழக்கூடிய வீடாக மாறும். தாயும் தகப்பனும் தஹஜ்ஜத்தில் கேட்கும். என்ன தேவையாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு நோயா அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோம், அல்லாஹ் லேசாக்குவான். தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவையோ அல்லாஹ்விடத்தில் கேட்போம், அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். ஆகவேதான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் 40 வயசு அடைஞ்சிட்டா கேட்க வேண்டிய ஒரு துவா இருக்கு. 40 வயசு அடைஞ்சிட்டா கட்டாயம் ஒரு தாயும் தகப்பனும் அதை கேட்கும். ரப்பி ஔஸினி சூரத்துல் அஹ்காஃப்ல 26வது ஜுஸ்ல வருகிறது. சூரத்துல் அஹ்காஃபுடைய அந்த சூரத்தில் வருகிறது, ரப்பி ஔஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹ் வ அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துபுது இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் 40 வயசு அடைஞ்சிட்டா இதை கட்டாயம் கேட்கணும். எனக்கு என்னுடைய தகப்பனுக்கு என் பெற்றோர்களுக்கு செஞ்ச நியமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்தி, யா அல்லாஹ் என்னை சீராக்கிடு, யா அல்லாஹ் என்னுடைய இபாதத்தை சீராக்கிடு, நான் உன்னிடத்துல தௌபா செய்கிறேன், என் சந்ததிகளை சீராக்கிடு, யா அல்லாஹ் நல்ல நிலைமைகளை உருவாக்கிடு. இன்றைக்கு தாயும் தகப்பனும் இன்றைக்கு துஆ செய்யணும் கட்டாயம். ஏன் தெரியுமா? இன்றைக்கு பல நல்ல பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ரக்ஸின் பக்கமும் மோசமான விஷயமும் பக்கமும் போய்கொண்டிருக்கிறார். படித்தவர்களும் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார். படிச்ச ஒரு சமூகமும் கூட லலாலத்தின் பக்கம், ஒரு வழிகட்டின் பக்கம் போய்கொண்டிருக்குது. அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும் பெற்றோர்களும் பிள்ளைகளும். இந்த ஒரு காட்சி வருமுண்டா, அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகள் உருவாகிட்டாங்கண்டா அந்த வீடு தான் இந்த உலகத்தில் பிரகாசிக்கின்ற வீடாக இருக்க போகிறது. இந்த மண்ணில் பிரகாசிக்கின்ற வீடாக, இந்த மண்ணில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வீடாக இருக்க போகிறது. தாய் மட்டும் தகப்பன் மட்டும் நல்லவனாக இருந்து தாய் மோசமானவளாக இருக்கிறாள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்பையும் அங்கிருந்து பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக பார்க்க முடியாது. தகப்பன் நல்லா இருக்கிறார், கணவன் நல்லவளா இருக்கிறார், ஆனா தாயிடத்துல மார்க்கம் இல்லை. இப்பையும் அங்க பிரச்சனை உருவாகும் பிள்ளைகளுக்கு மத்தியில். அதுக்கு உதாரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாவது ரசூல்மார்கள், மனித புனிதர்கள். இவர்கள முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். பல வருஷங்கள் சமூகத்தில சமூக சீர்திருத்தத்துக்காக முயற்சி செஞ்சவங்க, பாடுபட்டவங்க. ஆனா ஒரு மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, மார்க்கம் இல்லை. அதனால என்ன நடக்குது தெரியுமா? ஒரு பிள்ளை, அந்த மனைவிக்கு கிடைத்த குழந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஏன்? இதை வச்சு விளங்கப்படுத்துறாங்க, தகப்பன் நபியாக இருக்கலாம், ரசூலாக இருக்கலாம், அங்க வீட்டில் இருக்கின்ற தாயிடத்துல மார்க்கம் இல்லைண்டா அங்க எல்லாமே ஃபெயிலியர் தான். ஏன்? ஒரு தகப்பனை பொறுத்த வகையில
அவன் தொழிலுக்காக தன்னுடைய மனைவியை பிள்ளைகளை பாதுகாக்கணும், வாழ வைக்கணும் என்பதற்காக பாடுபடுகிறான், வெயில் என்று மழை என்று பாராமல். ஆனால் அவன் கொடுக்கின்ற நேரம் குறைவு. தாயை பொறுத்த வகையிலே வீட்டிலே இருக்கிறான். அதனால் அந்த குழந்தைகளுக்கு ஈமானம் கொடுக்கணும். இப்படியான குழந்தைகளை நாம் உருவாக்கிட்டோம்னா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா நல்ல நிலைமைகளை உருவாக்குவான். எங்களோட மௌத்துக்கு முன்னால, கண்ணை மூடுறதுக்கு முன்னால அல்லாஹ் கண் குளிர்ச்சி அல்லாஹ் தருவான். அதனால எங்களோட வீடு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வீடாக இருக்கணும். வீட்டில் பெண்கள் துஹா தொழுகையை கடைபிடிக்கணும். எந்த வீட்டில் துஹா தொழுகை தொழுகப்படுகிறதோ அந்த வீட்டில் அல்லாஹ் பரக்கத் கொடுப்பான். பரக்கத் என்றது நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, கோடிக்கணக்கில் தான் உழைக்கணும் அப்படி என்றது இல்லை. அல்லாஹ் குறைவாக இருந்தாலும் எங்களோட தேவைகளை மன நிறைவாக அல்லாஹ் ஆக்கி முடிப்பான். யாரிடத்திலையும் நாங்கள் கேட்காத அளவுக்கு அல்லாஹ் வச்சுக் கொள்வான். அதனால் அந்த வீடு குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடாக, தஹஜ்ஜத் தொழப்படுகின்ற வீடாக, தஹஜ்ஜத்தில் தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் பெற்றோர்கள் பிள்ளைகளுமாக தஹஜ்ஜத் தொழுது குர்ஆன் ஓதி துஆ செய்கின்ற குழந்தைகள். இந்த நாட்டில் சில வீடுகள் இருக்குது, பல வீடுகளை கேள்விப்பட்டிருக்கிறேன், தாகத்தோட தொடர்புடைய வீடுகள். தஹஜ்ஜத்தில் அவங்களுடைய அந்த டீ ஏற்பாடை செஞ்சிருக்கிறாங்க. தஹஜ்ஜத் நேரத்தில் நாங்கள் டீ ஏற்பாடு செய்யறா எல்லாரும் சுபோலாம் தொழுது எல்லாம் முடிஞ்சதுக்கு தான் டீ ஏற்பாடு. சில வீடுகள் இருக்குது, உம்மா வாப்பா பிள்ளைகளாக எழுப்பி தஹஜ்ஜத் தொழுது குர்ஆன் ஓதி இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடியதற்கு பின்னால சுபஹுடைய அதானுக்கு முன்னாலே அந்த தாய் டீ ஏற்பாடு செய்து சந்தோஷமாக குடிக்கின்ற பருகின்ற நிலைமை. இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அழகான ஒரு காட்சி. இந்த காட்சி வாழும். எங்களோட வீட்டில் எத்தனையோ பருவ வயது அடைந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, தொழ போறாங்கல்லண்டா அந்த வீடு முசீபத்தான வீடுதான். முதலாவது ஆரம்பத்துல சொன்னது போல தொழக்கூடிய பிள்ளைகள் இருந்தா தான் எங்களை நினைப்பாங்க. எங்களை மௌத்துக்கு பின்னால பிள்ளைகள் தொழலையா, அந்த பிள்ளைகளால அந்த பிள்ளைகள் எங்களை நெக்கி கூட பார்க்க மாட்டாங்க, எங்களை காலப்போக்குல மறந்துடுவாங்க. அதனால் அல்லாஹ்விடத்துல மன்றாடுகின்ற குழந்தைகள் தான் எங்களுக்கு தேவை. நாங்களும் துஆ செய்வோம் அல்லாஹ்விடத்துல எங்களோட குழந்தைகளுக்காக, எல்லாருக்காக துஆ செய்வோம். என்னென்ன இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அதுல நாங்கள் ஈடுபடுவோம். குறிப்பாக கடைசியாக சொல்லிக் கொள்கிறேன், பெண் பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்துல மிக கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். ஏன்னா நாட்டில் எங்களோட ஊர்ல நடக்கிற விஷயங்கள் நாங்கள் சமூகத்தில் ஒரு பள்ளிவாசல்ல மதரசாவில் இருக்கிறதால பலர்கள் பல சம்பவங்களை ஜமியத்துல் உலமாவுக்கு கொண்டு வராங்க, பள்ளிவாசல் இமாம் என்ற வகையில் கொண்டு வராங்க. நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கு உருவாயிருக்கு. சில பெற்றோர்களுக்கு விளங்குதில்லை, ஜொப் என்றதற்காக படிப்பென்றதற்காக தன்னுடைய பிள்ளைகளுடைய மானத்தை கூட அடகு வைத்து தனி அனுப்பி இஸ்லாத்தை விட்டு கூட மற்றவர்களோட ஓடுகின்ற நிலைமை இன்றைக்கு மாறி இருக்குது. அங்கு இங்கு தனிய பஸ்ல அனுப்பி வைக்கிறோம், எந்த ஆணுடைய மகரமான ஆணுடைய துணையும் இல்லை. அந்த பிள்ளைகள் பார்க்குது, எனக்கு வீட்டில் அன்பு இல்லை, ஆதரவு இல்லை, என்னுடைய வயசுல அது யாராக இருந்தாலும் ஒரு ஆணை நான் சேர்த்துக் கொள்ளணும், எனக்கு ஒரு துணையை தேடணும் என்றதுக்காக வேண்டி ஒரு அந்நிய மாற்று மருத்துவனை கூட ஒரு துணையாக ஏற்றுக்கொள்கின்ற நிலைமை இன்றைக்கு மாறி இருக்கின்றால் அதுக்கு பெற்றோர்கள் தான் மிக முக்கியமான காரணம் என்றதை இன்றைக்கு அடித்து சொல்லுவோம். மிக முக்கியமான காரணம் இது, மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்நிய மாற்று மருத்துவர்கள் ஓடுகின்ற நிலைமை இன்றையே வந்திருக்கு. இந்த விஷயங்கள் ஆகவேதான் அல்லாஹ்விடத்தில் கூடுதலாக துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்கள் கபர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி விடுவாயா. யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய ஆரோக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுவாயா. அவர்களுக்கு ஹலாலான அவர்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பாயா. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்து விடுவாயா. எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் யா அல்லாஹ் உன்னிடத்திலே மன்றாடுகின்ற கண்ணீர் வடிக்கின்ற நல்ல குழந்தைகளை எங்களுக்கு நீ உருவாக்கி தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய கபறுகளை சொர்க்கத்தின் பூங்காவனமாக நீ மன்னித்து அவர்களுடைய கபறுகளை சொர்க்கத்தின் பூங்காவனமாக நீ ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, உலகத்திலே வாழ்கின்ற போது
உனக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற நல்ல மக்களாக எங்களை நீ ஆக்கி விடுவாயாக. எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி கல்கி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். جزاكم الله خيرا.